என் பெண்மையை பறிகொடுத்து தாய்மைக்கு ஆளாயிட்டு என் கழுத்தில் தாலி இல்லை. ஆனா என் கையில குழந்தை. சொந்த தவிர ரெண்டு கண்ணால பார்க்க முடியாது இந்த சமுதாயம் என்ன ஆயிரக்கண்ணால பிடிச்சு எடுத்துருச்சுமா. வெளியில நடமாட முடியல. எனக்கு வாழ கொடுங்காம அவர் காலை பிடிச்சு உங்களைய நம்பினு கைவிட்டுடாதீங்க. உங்களுடைய இந்த குழந்தைய அனாதை ஆக்கிடாதீங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். என் குழந்தைய அனாதையாக்கிட்டு என்னால சாகவும் முடியல. துயர வெள்ளத்துல மிதந்துகிட்டே இருந்தேன். கணல் பட்ட புழுவா பிடிச்சு தப்பிச்சுக்க வழி தெரியல. அவமான சின்னம் ஊரூரா அடங்கிட்டு இருந்தேன். கடைசியில் காட்டூர்ல ஒருத்தர் வீட்டு திண்ணீர் மயங்கி உட்கார்ந்து காமாட்சி, நாமும் சுத்தாத கோவிலில்லை, வேறாத மலையில். ஆனா நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறதுக்கு அந்த கடவுளுக்கு மனசு மாயவனுக்கு மாவளுக்கு கொடு. அப்பதான் மனசு என்றதானே பார்ப்போம். என் நெஞ்சில தேன் புரிந்தது போல ஆயிடுச்சு. தகப்பன் பேரு தெரியாத மகனா காலமெல்லாம் அவளை எங்கிட்ட கஷ்டப்படுறதை விட குழந்தைக்காக பதம் கிடைக்கிற இந்த தம்பதிகிட்ட என் மகளை ஒப்படைச்சது எங்க ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அம்மா அம்மா, யாருமா நீங்க? நான் ஒரு அண்ணன் கவலை ஆயிட்டோம். தயவு செஞ்சு என்ன பேர ஒன்னும் கேட்காதீங்கம்மா. இந்த குழந்தை உங்க வீட்டை ஒப்படைக்க இதை காப்பாற்றணும்மா. இளவரசங்களுக்கு பின்னாடி மனசு கேட்காம என் மக்களை பார்க்க போறேன். ஆனா சிங்கார முதலியார் அந்த ஊரை விட்டே போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்து சேர்ந்தேன். என் மகள் உயிரோடு இருந்தா இப்ப உன்னை போறவே இருப்பான். அவள் என்ன ஆனாலும் எங்க இருக்காளோ வாழ பிறந்திருக்கிறோம். தற்கொலை முயற்சி. தங்கச்சி, நீ யாருமா? நிம்மதியை தேடி போய்கிட்டு இருக்கேன். என்ன தடுக்காது. என் தகவலை கூட அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். தற்கொலை கேவலமானது, பலகீனமானது, கோழைத்தனமானது கூட. அது இருக்கட்டும், என்ன நடந்ததுன்னு சொல்ல. நடக்க கூடாதுன்னு நடந்துடுச்சு. 4 பேருக்கு முன்னால நான் அவமானத்துக்கு ஆளாயிட்டேன். மணமேடையிலேயே என் கல்யாணம் இன்னும் போச்சு. மணமேடையில கல்யாணம் நின்று போச்சு. ஏன்? என்ன பெற்றவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. வளர்த்த தாயும் செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மா பேர் கூட தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா 10,000 ரூபாய் அதிகமா கொடுக்கணும்னு தாலி கட்டுற நேரத்துல சின்ன வீட்டுக்காரங்க கேட்டாங்க. என்ன வளர்த்தவரால பணம் தர முடியல, நான் மனம் பெற முடியல. இனிமே நான் எதுக்காக வாழணும்? வேடிக்கையான வேதனை. வீணையை மீட்டும் போது உடலையே முடிச்சிருக்காங்க. யாரும் அந்த கல்யாணம் ஐயா, அவசரப்பட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழைச்சிடாதீங்க. உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். என் உயிரோட உங்கள்கிட்ட அழகு வச்சிருக்கேன். நீ ஏன் கேட்டுக்கிறீங்க? நீ ஏன் அடிக்கிற? உன் அழகுக்கு நாளைக்கு 1000 பொண்ணு வேணுங்களான்னு கட்டி வைக்கிறேன்டா. நாட்டில் இந்த பொண்ணுங்கா பஞ்சம். உங்களுக்கு ஒன்றும் சொல்லலாம். பெண்களுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. பெண்களுடைய உரிமைக்குத்தான் பஞ்சம். அதை ஒப்புக்கொள்ள மனமில்லாத ஆண்களுடைய அறிவுக்குத்தான் பஞ்சம். உங்களுடைய மகனுக்கு 1000 பெண்களை கல்யாணம் செய்து வைக்க முடியும்னு தலைமையிலிருந்து தைரியமா சொல்றீங்க. இந்த சமுதாயம் அதை பொறுத்துக்குது. ஆனா இதே வார்த்தையை இந்த பெண் சொல்லி இருந்தா இவருக்கு கிடைக்கிற பட்டனை வேற. ஏன்பா நீ இருந்த பெண்ணு படிச்சீங்களா? இல்ல, நிரபராதிகளின் நண்பன். அப்பன் பேர் இந்த பெண்ணை என் மகனுக்கு கட்டி வச்சா நாளைக்கு 4 பேர் என்ன பைத்தியக்காரன் சொல்லுவான். அது மட்டும் இல்ல, என் மூணுல கால் 3 துப்போம். ஆமா, 10,000 ரூபாய் கொடுத்தா மட்டும் உங்க பைத்தியம் தெரிஞ்சிடும்.
4 பேர் காலித்து பிரவேசத்தில் பன்னீரா மாறிடும் இல்லையா? இந்த வாரப்ப வாய் பிடிச்சின்னு மாங்காய் பிடிச்சின்னு நீ வாட்டி பேசிட்டு போத அனுபவிக்கிறேன் நான் இல்ல வேண்டாயா என்ன கேளுங்கயா? கேவலம் பணத்துக்காக பண்பை பகுத்தறிவை மனிதாபிமானத்தை முடிக்காதீங்க. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை சூன்யமாக்காதீங்க. வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு அதுல இதெல்லாம் சொன்னாக்கோ நான் கூட வந்து கை தட்டுவேன். நடைமுறைக்கு ஒத்து வராதப்பா. நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளு, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நான் வர்றேன். ஐயா என் கமலாவுடைய வாழ்க்கை சுமச்சாந்திருக்கு. என்ன செய்வது? கமலாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அதுதான் இருக்கட்டும். கமலாவுடைய அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? சில வருஷங்களுக்கு முன்னாடி கமலா 10 குழந்தையா இருந்தப்போ அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க அவளோட அம்மா. அதுக்கப்புறம் அவங்களை நான் பார்த்ததே இல்லை. நானும் பொழப்புக்காக காட்டூரை விட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் தம்பி. இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். என்ன கெட்டு போச்சு? கமலாவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சு அவளை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தைரியமா இருக்கு. அதாவது கமலா நான் வர்றேமா, மகிழ்ச்சியான செய்தியோடு வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா இன்னைக்காவது சுட சுட ஏதாவது நியூஸ் கொண்டாந்துருக்கியா? சூடான் செய்தி தான் கொண்டாந்துருக்கேன். பெற்றவங்க யாரும் தெரியாதனால கமலாங்கிற ஒரு பெண்ணுடைய கல்யாணம் சமாளிக்க நேரத்தில் நின்று போச்சு. குட் குட். ரொம்ப பரவாம இருந்துங்க. இதெல்லாம் எழுதிருக்கேன். பெரிய வயசுல மக்களுக்கு படிப்புல வரும்படியா செய்ய முடியும். அது செஞ்சு போடுறேன். கூட என்னென்ன செய்யணும். குட் மார்னிங். குட் மார்னிங். சந்திரன் என்னவோ எழுதி கொடுத்தான், அதை நல்லா பெரிய எழுத்துல போடு. என்ன விஷயம் படி. பெற்றோர்கள் பேர் தெரியாத காரணத்தால் கமலா என்ற பெண்ணின் கல்யாணம் நின்றது. தாலி கட்டும் நேரத்தில் பிள்ளை வீட்டார் அதிக பணம் கேட்டதில் கொடுமை. இந்த அநீதி துளையுமா? பெண்கள் புரிவார்களா என்று திரும்பவே இந்த சமுதாயம். என்ன பகவத்கீதை சொல்றியே? இது என்ன நியூஸ்? இதுல என்ன கவர்ச்சி இருக்கு? ஜனங்களுக்கு பிடிக்குமா? மசாலா தடவி போட தெரிஞ்ச இந்த சந்திரனுக்கு நான் சொல்றபடி எழுது. கமலா என்ற பருவ பெண் கல்யாணம் நின்றது. மணமகள் மேல் சந்தேகம். எதுல சந்தேகம்? கள்ளக்காதல் காரணம். அவனுக்கு என்ன தெரியும்? அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? நான் சொல்றது சரி. சம்பளம் கொடுக்குறவன்னா போய போட பெரிய இடத்துல போடு. முதல் போ. தமிழ் வளர்ச்சிக்கு கொஞ்சம் பாடுபடுவோமா? இந்த மாதிரி மானங்கிட்ட குறைக்கிறத விட பேசாம குறைமுட்டையில விழுந்து சாகலாம். கேட்டது இந்த திருச்சி கதையை ஊரே சிரிப்பா சிரிக்குது. எனக்கு என்ன விஷயம்? ரூமா ஊர கிடைக்குமா கோட்டாம் குடி கிடைக்குன்னு சொன்னாங்க. சரியா சொல்லு. இந்த பாருங்க பரிதாண்ட பத்தி மூஞ்சியும் முகர கட்டை. இவ கட்ட கேட்டுக்கு கள்ள காட்டலாம். பாருங்க யோகித பேசல வந்திருக்கு. அடிப்பாவி என்ன இது அநியாயம்? தாத்தா பசு மாதிரி இருக்க சாமி. இவ யோகித இப்பெல்லாம் புரியுது. இவ பவுசுக்கு கல்யாணம் வேற கல்யாணம். இங்கடா உனக்கு வெக்கமா இல்ல? உன்னோட கயத்துல தொங்காமையா உடம்புல வந்து சாகலாமையா? இன்னும் ஏன் உயிரோட இருக்க? இந்த பால் பத்திரிகை தான் எங்க அப்பா வச்சுதான் வச்சிருச்சு. கமலாவுடைய கல்யாணம் கள்ளக்காதலால் மீது ஏன் போட்டீங்க? அது என் சொந்த விஷயம். ஓஹோ, நான் கொடுத்த செய்தி ஏன் மாற்றி போட்டீங்க? ஒரு உயிர் அநியாயமா குடிச்சிட்டீங்க. ஒரு பெண்ணை வாழையை பாராட்டிட்டீங்க. இது ஒரு சொந்த விஷயம் இல்லை.
இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் செய்யணும். சந்திரா, நீ யாரோட மோதி பாக்குற? நானா?